வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாலில் இரு குழுக்களிடையே மோதல். கல்முனை விபத்தில் ஒருவர் சாவு. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கருத்து வெளியிட்டார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர். பெல்கோரட் எல்லை பிராந்தியத்தில் அவசர கால நிலைமை அறிவிப்பு. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் உள்வாங்கப்பட்டார் ஷக்கீப் அல் ஹசன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். யாழ்ப்பாணம் சேந்தாகுளம் பகுதியில் இரு குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலில் 3 படகுகள் தீ வைத்து எரிக்கப்பட்டதுடன் ஒரு படகு முற்றாக எரிந்து சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேந்தாகுளம் கடற்கரையில் நேற்று இரவு 9 மணியளவில் குறித்த சம்பவம் இடம்பெற்றது. இதன்போது வாடிகள் சில எரிந்து நாசமாகியுள்ளதை அறிந்த பொதுமக்கள் தீ பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படாத நிலையில் இளவாலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு வள்ளிபுணம் இடைக்கட்டு பகுதியில் அமைந்துள்ள செஞ்சோலை வளாகத்தில் கடந்த 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி தலைமைத்துவ பயிற்சிக்காக சென்றிருந்த மாணவர்கள் மீது இலங்கை விமானப்படை நடத்திய மிலேச்சத்தனமான தாக்குதலில் உயிரிழந்த பாடசாலை மாணவர்கள் 53 பேர் உட்பட 61 பேர் உயிரிழந்தனர். அவர்களது 18வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வான் தாக்குதல் இடம்பெற்ற இடத்தில் இன்று காலை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. உயிரிழந்த உறவுகளுக்கு சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. குறித்த அஞ்சலி நிகழ்வில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் ரவிகரன், முன்னாள் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் உறுப்பினர் குகணேசன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள், இளைஞர்கள், பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கல்முனையில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயல் வேலை செய்வதற்கான நெல்லினை உலர்த்துவதற்கான படகு ஒன்றை பெறுவதற்கு சாய்ந்துமருது நோக்கி வரும் வேளையில் கனரக வாகனத்துடன் மோதுண்டதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் சம்மாந்துறை கைகாட்டி கல்லரச்சல் பிரதேசத்தை சேர்ந்த முகமது ரமீஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்முனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் தென்மராட்சி கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு எழுதுமட்டுவாள் பகுதியில் சட்டவிரோதமாக மணலேற்றி சென்ற 2 டிப்பர் வாகனங்கள் கொடிகாமம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் இதனுடன் தொடர்புடைய இருவரையும் கைது செய்துள்ளனர். கொடிகாமம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய கொடிகாமம் போலீஸ் நிலைய பதில் பொறுப்பு அதிகாரியான பிரதான போலீஸ் பரிசோதகர் சிவலிங்கம் பிரபாகரன் தலைமையின் கீழ் கொடிகாமம் போலீஸ் நிலைய நிர்வாக பிரிவு பொறுப்பதிகாரியான தினேஷ் குணத்திலக மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் அதிகாரிகளான SI டிலான் சேமசிங்க, விஜயரட்ன மற்றும் தேவதாஸ் ஆகியோரால் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இன்று அதிகாலை கிளாலியில் இருந்து கொடிகாமம் நோக்கி சட்டவிரோத மணலுடன் சென்று கொண்டிருந்த டிப்பர் வாகனங்களே போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் இன்றைய தினம் சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு நடைபெறும் திகதிகளை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி தபால் மூல வாக்கு சீட்டுகளை வெளியிடுதல் மற்றும் தபாலுக்கு வழங்குதல் என்பன எதிர்வரும் 26ஆம் திகதி இடம்பெறும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி மாவட்ட செயலகம், தேர்தல் அலுவலகங்கள், போலீசாருக்கு தபால் மூல வாக்குப்பதிவு செப்டம்பர் மாதம் 4ஆம் திகதியும், தபால் மூலம் வாக்களிக்க கோரிய ஏனைய தரப்பினருக்கு செப்டம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. குறியிடப்படாத தபால் வாக்குகளுக்கான மறுகுறிப்பு தேதி செப்டம்பர் 11ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதிகளில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்சவிற்கு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்ச சார்பில் பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார். தொடர்பான இந்திய செய்திகள். எதிர்வரும் நவம்பரில் நடைபெறவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் யாருடன் வேண்டுமானாலும் இணைந்து பணியாற்றலாம் என இந்திய வெளியுறவு
வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலகில் புலம்பெயர்ந்து இந்தியர்களின் செல்வாக்கு தொடர்பில் புதுடில்லியில் பேசும் போதே இந்திய வெளிவிவகார அமைச்சர் இக்கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் இந்த ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார் என்றாலும் வெற்றி பெறுபவர் அமெரிக்க வெளியுறவு கொள்கை தொடர்பாக செயற்படுவார் என அவர் வலியுறுத்தியுள்ளார். எனவே வெளிநாடுகளின் ஜனாதிபதி தேர்தல் குறித்து இந்தியாவால் கருத்து கூற முடியாவிட்டாலும் உக்ரைன் ரஷ்ய போர், இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் ஆகியவை உலகம் முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா காஷ்மீர் பாரமுல்லா மாவட்டத்தைச் சேர்ந்த 10,000 பெண்கள் இணைந்து காஷ்மீர் கிராமிய நடனமாடி உலக சாதனை படைத்துள்ளனர். நாளை வியாழக்கிழமை கொண்டாடப்படவுள்ள நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரமுல்லா மாவட்டத்தில் காஷ்மீரி வாட்ச் கலை திருவிழா நேற்று செவ்வாய்க்கிழமையன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் காஷ்மீரின் பாரம்பரிய இசை, நடனக்கலை மற்றும் எழுத்துக்கலை ஆகியவற்றை கலைஞர்கள் அரங்கேற்றினர். இந்த நிலையில் 10,000 பெண்கள் ஒன்று சேர்ந்து ஆடிய ரவு கிராமிய நடனம் அனைவரையும் கவர்ந்ததோடு உலகளாவிய சாதனை கூட்டமைப்பு இந்த நடனத்தை அங்கீகரித்து உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் என்று அறிவித்தது. இந்த நிகழ்வை பாரமுல்லா மாவட்ட நிர்வாகத்திற்குட்பட்ட குத்துவால் ராணுவ பிரிவினரும் இந்திராணி பாலன் அறக்கட்டளையும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் குழந்தைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு எதிராக ஆண் பெண் என்ற பாலின பாகுபாடு இன்றி பெண்கள் மீதும் பேக்ஷோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யலாம் என டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பாலியல் துன்புறுத்தல்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட இந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள பாலியல் துன்புறுத்தல் ஏதேனும் பொருள் அல்லது உடல் உறுப்பை குழந்தைகளின் உடலில் உள்நுழைத்தல் ஆகியவற்றை குறிக்கிறது. கடந்த வாரம் பெண் ஒருவர் அவர் மீது பதிவு செய்யப்பட்ட பேக்ஷோ வழக்கை எதிர்த்து வாதிட்டார். இதன்போது நீதிபதி இக்கருத்தை தெரிவித்ததோடு குறித்த பெண் தாக்கல் செய்த மனுவையும் ரத்து செய்தமை குறிப்பிடத்தக்கது. இனிவரும் காலங்களில் ஆண் மீது மட்டுமன்றி பெண்கள் மீது பேக்ஷோ சட்டம் பதிவு செய்யப்படும் போது குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான உலகச் செய்திகள். உக்ரைனிய படையினரின் புதிய தாக்குதல்களை தொடர்ந்து ரஷ்யா தனது பெல்கோரட் எல்லை பிராந்தியத்தில் அவசர கால நிலைமையை அறிவித்துள்ளது. ரஷ்யாவிற்குள் ஊடுருவியுள்ள உக்ரைனிய படையினர் பல சதுர கிலோமீட்டரினை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளதாக அறிவித்துள்ள நிலையிலேயே பெல்கோரட் எல்லையில் ரஷ்யா அவசர நிலைமையை பிரகடனம் செய்துள்ளது. பெல்கோரட் பிராந்தியத்தில் நிலைமை தொடர்ந்தும் கடினமானதாக, பதற்றமானதாக காணப்படுகின்றது என பெல்கோரட் ஆளுநர் தெரிவித்துள்ளார். உக்ரைனிய படையினர் முன்னேற தொடங்கியதை தொடர்ந்து பெல்கோரட்டின் எல்லை பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்பாராத விதத்தில் தனது தந்திரோபாயங்களில் மாற்றங்களை மேற்கொண்டுள்ள உக்ரைன் ரஷ்யாவிற்குள் ஊடுருவியுள்ளது. இரண்டாம் உலக யுத்தத்தின் பின்னர் ரஷ்யாவிற்குள் வேறு நாட்டுப்படை ஒன்று உள்நுழைந்தமை இதுவே முதல் தடவை என்பது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பா கண்டத்தில் வெயில் காரணமாக கடந்த ஆண்டு 47,000 பேர் உயிரிழந்துள்ளனர் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. அதன்படி ஐரோப்பா கண்டத்தில் உள்ள 35 நாடுகளில் 823 பகுதிகளில் பதிவான வெப்ப அளவு, உயிரிழப்பு ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து நடத்தப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கிரீஸ் நாட்டில் உயிரிழப்பு விகிதம் 10 லட்சம் பேருக்கு 393 என்ற அளவில் உள்ளதுடன் அடுத்த இடங்களில் பல்கேரியா, இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் உள்ளன. ஜூலை மாதம் வீசிய வெப்ப அலை காரணமாக ஐரோப்பாவின் தெற்கு பகுதியில் வசித்தவர்களில் 40% பேர் பாதிக்கப்பட்டனர் என்றும் ஆகஸ்ட் பிற்பகுதி வரை வீசிய வெப்ப அலையில் தான் அதிகம் பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் அந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். இந்த வருடம் நடைபெறவுள்ள சகல டெஸ்ட் போட்டிகளிலும் பங்களாதேஷின் மூத்த சகலதுறை வீரர் ஷக்கீப் அல் ஹசைன் விளையாடுவார் என தலைமை தேர்வாளர் ஹாசி அஸ்ரப் ஹுசைன் உறுதி செய்துள்ளார். ஜூலை மாத இறுதியில் ஷக்கீப் அல் ஹசைனுடன் நாங்கள் கலந்துரையாடினோம். அவரது உடற்தகுதி குறித்து என்னிடம் பலர் பேசினர் என பாகிஸ்தானுக்கு எதிராக நடைபெறவுள்ள ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பிற்கு முன்னதாக ஹுசைன் தெரிவித்தார். பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷிற்கும் இடையிலான 2 போட்டிகள்
போட்டிகள் கொண்ட ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன் தொடர் ராவல்பிண்டியில் நடைபெறவுள்ள முதலாவது டெஸ்ட் போட்டியுடன் எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இரண்டாவது டெஸ்ட் போட்டி கராச்சியில் எதிர்வரும் 30ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இத்தொடருக்கான பங்களாதேஷ் டெஸ்ட் குழாத்தில் பெயரிடப்பட்டுள்ள ஷக்கீப் அல் ஹசைன் முக்கிய சகலதுறை வீரராக விளையாட உள்ளார். கிரிக்கெட் உலகில் திறமை வாய்ந்த சகலதுறை வீரர்களில் ஷக்கீப் ஒருவராவார். அதனை நான் தொடர்ந்து ஏற்றுக்கொண்டு வருகிறேன். அவரை ஒரு பந்து வீச்சாளராக மட்டும் கருதுவதற்கு என்னால் முடியாது என்றார் ஹுசைன். பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான நஜ்முல் ஹுசைன் ஷென்டோ தலைமையில் 16 வீரர்களை கொண்ட பலம் வாய்ந்த குழாத்தை பங்களாதேஷ் தேர்வுக்குழு பெயரிட்டுள்ளது. நடைபெற்று முடிந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் அமெரிக்க வீரருக்கு வழங்கப்பட்ட வெண்கல பதக்கம் பொலிவை இழந்ததாக புகார் எழுந்த நிலையில் மாற்று பதக்கம் வழங்கப்படும் என பாரிஸ் ஒலிம்பிக்கின் செய்தி தொடர்பாளர் உறுதியளித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டித் தொடரின் ஸ்கேட்போர்க் விளையாட்டு அமெரிக்க வீரர் நைஜா ஹட்சன் வெண்கல பதக்கம் வென்ற நிலையில் அவருக்கு வழங்கப்பட்ட வெண்கல பதக்கம் சில நாட்களில் பொலிவை இழந்து பழைய பதக்கம் போல காட்சியளித்தது. இதனை நைஜா தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்தமை உலகளவில் கடும் விமர்சனங்களை எழுப்பிய நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக்கின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்ட அறிவிப்பில் அமெரிக்க வீரருக்கு வழங்கப்பட்ட பதக்கம் சேதமடைந்திருப்பது குறித்து அறிந்ததாகவும் அமெரிக்க வீரருக்கு மாற்று பதக்கம் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.